கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே பேசுறேன். அப்படி வாங்க 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 அப்பா கிட்ட பேசுங்க. ஐயோ இவ வேற துருன்னு கூப்பிடறானே. அது சரி, லவ் பண்றதுக்கு தைரியம் இருக்கு. மாமா கிட்ட பேசவும் தைரியம் வேணும்னா பேசுவோம். வேற வழி சொல்ல அஞ்சுமா. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை நான் உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்த போறேன்ப்பா. நம்ம வீட்டுக்கா? புதுசாவா? யார் அது? வேற யாரும் இல்லப்பா, இவர்தான்ப்பா. அப்பா இவர்தான்ப்பா. இவர் பேரு மாறன்பா. என்னமா சொன்ன? மாறனா? ஆமாப்பா, இவர் பேர் மாறன் தான்ப்பா. அஞ்சு யாருமா இவரு? இவரு எதுக்கு நம்ம வீட்டுல? சார், வேத மேடமோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓ, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல புதுசா ஜாயின் பண்ண மாறன் நீங்க தானா? ஆமா சார், நானே தான். ஓ, உங்க முழு பேரே மாறன் தானா? இல்லப்பா, அவர் பேரு வெற்றி மாறன்பா. நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி வாய் திறக்கிறான்? அது அப்பா கிட்டதும் டக்குன்னு வாயில இருந்து வந்துருச்சு. அது சரி, இப்பவே நம்ம லவ் மேட்டர் உங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம் முடிவு பண்ணிட்டேன். இல்ல நீங்க வேற, நானே ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி கேக்குறீங்க? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? அப்புறம் என்னடி, உங்க அப்பா கேள்வி கேட்டது என்ன? நீ முந்திரி கொட்ட மாதிரி பதில் சொல்ற, அவருக்கு சந்தேகம் வராதா? ஐயோ ஆமால, ஏற்கனவே அப்பாக்கு என் மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. நீங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க. சொல்லுங்க, ஏதாவது சொல்லி சமாளிங்க. சரி சரி, ஏதாவது சமாளிக்கலாம். இரு, வெற்றி மாறனா? நீ எந்த ஊருப்பா? உங்க அம்மா பேர் என்ன? சார், நான் அட மாமா, எப்போ வந்தீங்க? வாயா மாப்பிள, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் வந்தேன். ஓ அப்படியா மாமா? என்ன மாமா, ஊர் வேலையா போயிருந்தீங்க, எல்லாம் சிறப்பா முடிஞ்சுதா? எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? ஆமாயா மாப்பிள, எல்லாம் சிறப்பா அமோகமா முடிஞ்சது. அதான் வேலையை முடிஞ்சதும் சட்டு சிறுக்குன்னு கிளம்பி வந்துட்டேன் நான். அப்புறம் நீ எப்படியா இருக்க மாப்பிள? நீ நல்லா இருக்கியா? வேதா எப்படி இருக்கான்? வேதா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கலாமே? ஆமா மாமா, மாமியும் டாடியும் சைட்டுக்கு தான் போயிருக்காங்க. என்ன மாவனும் அஞ்சும் திருத்தணும் முடிக்கிறாங்க? ரெண்டு பேர் முடியே சரியில்லைங்க. ஒருவேளை அஞ்சு அப்பா கிட்ட மாட்டிக்கிறாங்களோ? மச்சான் கிட்ட கோதில் போட்டு வைப்போம். மச்சி, டேய் மச்சி, என்னடா எதுக்கூட இப்ப நொய்ய நொய்யன்ற? மாமா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான். மச்சான், நீ உங்க மாமா கிட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் மாறனையும் அஞ்சுவும் பாரு. ரெண்டு பேர் முடியும் சரியில்லை. ஒருவேளை மாறனும் அஞ்சும் பேசிட்டு இருக்கும்போது உங்க மாமா வந்துட்டு இருப்பாரோ? என்னடா சொல்றான்? ஆமா மச்சி, எனக்கு அப்படிதான் தோணுது. ரெண்டு பேரும் முடிக்க பாரு. நீ வந்தது அவங்கள நோட் பண்ணல, நான் நோட் பண்ணேன். ரெண்டு பேரும் பாத்தியா எப்படி முடிச்சுட்டு நிக்கிறாங்கன்னு? அது மட்டும் இல்ல, எனக்கு என்னமோ மாறனும் அஞ்சும் இங்க நின்று பேசிருக்கணும். சடனா உங்க மாமா வந்திருப்பாரு, வந்தவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். உங்க மாமாவோட முகம் கூட சரியில்லை பாத்தியா, ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? நீ சொல்ற மாதிரியா இருக்கும்ன்ற, இவங்க முடிக்கிறத பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. சரி இரு, என்னன்னு விசாரிப்போம். மச்சி, விசாரிச்சுட்டு மட்டும் விட்டாதான். எப்படி எங்க மாமனார் கிட்ட நாங்க நல்ல பேர் வாங்கணும்ல, அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணு மச்சி. அப்படி ஃப்ராடு, நீ செம்ம கேடிடும். நானே அவங்க மாட்டியிருப்பாங்கன்னு பயந்துட்டு இருக்கேன். இவங்கள நல்ல பேர் வேற வாங்க வைக்கணும். சரி சரி, நீ சொல்றதும் சரிதான். மாமா கிட்ட உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னாதானே நாளை பின்ன மாப்பிள்ளைங்களாக போகும்போது அவர் எந்த பிரச்சனையும் பண்ணாம மனசார ஏத்துக்கணும்ல. ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டு, விட்டுற முடியுமா? வா, நீ சொல்றத செஞ்சிடலாம். மச்சானா மச்சானா நல்ல பையன்டா. ஐயோ, நீ எனக்கு மச்சான் எல்லாம் சகல முறையாகுதுன்னா பரவாயில்ல. சகலையா தானே மச்சானா இருந்தானே. ஆளாக்கு சைடு பார்க்கும்போது நீ எனக்கு மச்சான், என் மாமனார் வீட்டு சைடு பார்க்கும்போது நீ எனக்கு சகல. எதுவா இருந்தானே மொத்தத்துல ஃப்ரெண்டு தானே மச்சி. பார்த்துடும். டேய், ரொம்ப ஓவரா தான் போறேன், பார்த்து. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, ஏதாவது பண்ணும். பண்ணு மச்சி, பண்ணு. உன்னால மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். பண்ணு 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 பண்ணு. சரியா மாப்பிள. ஆமா, இனியும் மாப்பிள ஆளை காணும். அவரு எங்க இருக்காரு? அது அண்ணா ஆஃபீஸ்ல இருக்காரு மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. என்ன வர நேரம் தானே, வந்துருவாரு. வந்துட்டே இருப்பாரு தான் நினைக்கிறேன். மாறன், இனி என்ன சைட்ல இருந்து வந்துட்டியோ? ஆமா வெற்றி, வேதா மேடம் ரோம்பேட் சைட்டுக்கு போயிருக்காங்களா? அங்க வரவான்னு கேட்டேன். இல்ல வேணாம் மாறன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க, அதான் வந்துட்டேன். மேடமும் சாரும் தான் ரோம்பேட் சைட்டு போயிருக்காங்க. வேதா வேதா கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஆமா சார், வேதா மேடம் கிட்ட பேசிட்டேனே, அதை சொன்னேனே சார். மேடம் தான் என்ன இங்கேயே ஸ்டே பண்ண சொன்னது.
மேடம் சொன்னதுனால தான் நான் இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். ஆமா மாமா, மம்மி சொன்னதுனால தான் மாற நீங்க ஸ்டே பண்ணவே ஒத்துக்கிட்டானே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை மாமா. நான் ரூம்ல தான் போய் தங்குவேன்னு ஒரே ஆடம். அப்புறம் மம்மி தான் நான் சொல்றது கேட்பியே கேட்க மாட்டியான்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் சார் இங்கேயே ஸ்டே பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு மாமா. ஓ, இங்க நீங்க ரூம்ல ஸ்டே பண்றீங்கன்னா அப்ப நீங்க இந்த ஊர் இல்லையா? ஆமாப்பா, இவர் இந்த ஊர்ல இல்லப்பா. இப்ப நம்ம மூட்டு விட மாட்ட போல இருக்கு. நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கலாம்னு நினைச்சான். இவ என்ன இந்த ஸ்டேஜ்ல வெளியே அனுப்பி விட்றா போல இருக்கேன். அஞ்சுமா, நான் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அவர்கிட்ட கேட்கிற கேள்விக்கெல்லாம் உன்கிட்ட இருந்து பதில் வருது. இவரை பத்தி எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கேன். அது சரி, எதுவும் தெரியாத மனுஷன் கூட எல்லாத்தையும் தெரிய வச்சிருக்கோம். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்? வேற என்ன பண்ண போறான்? ஓலரி வச்சு நம்ம மாட்டி விட போறோம். டே மாறன், பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ரெடியா இரு. எப்ப வேணாலும் வெளியில போற நிலைமை வரும். வரும், என்ன வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்பா, அது அது வந்துப்பா, அது மாறன், அது அது வந்து என்னம்மா இவ்வளவு நேரம் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் நீ பதில் சொல்லிட்டு இருந்தா? இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். இதுக்கு திக்கு திணற என்ன அஞ்சுமா? டே மச்சான், என்ன பார்த்துட்டு இருக்கான்? ஏதாவது பண்ணடா, அவ ஏதாவது வளரி வைக்க போறான். இல்லடா, நானே யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது பண்றேன். அஞ்சு, என்ன அஞ்சு, எதுக்கு இப்படி திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்கான்? பட்டுன்னு பதில் சொல்ல வேண்டியதானே? ஆமாப்பா, இந்த மாதிரி வெற்றி மாமா மாறன் கிட்ட பதில் கேள்வி கேட்கும் போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன். மாறன் சொல்லும் போதெல்லாம் பதில் சொல்லும் போதெல்லாம் நானும் கேட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட பட்டு பட்டு பதில் சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே அஞ்சு? ஆமாப்பா, மாமா சொன்னார்ல, வெற்றி மாமா சொன்னதாப்பா. ஆமாப்பா, மாமா இவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேனா, அவர் சொன்ன பதிலாம் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுப்பா. அதான் நீங்க கேட்டதும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஓ, அப்படியாம்மா, பரவாயில்லையே. அவரை பத்தின கேள்விக்கு பதிலெல்லாம் இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த அளவுக்கு மனசுக்குள்ள மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிதானே அஞ்சு? அப்பா, அது வந்துப்பா, அது அவர் சொன்னதெல்லாம் ஈஸியா இருந்துச்சா, அத பட்டு பட்டுன்னு மனசுக்குள்ள ஏறிடுச்சுப்பா. அப்படியே சரிம்மா. அவரோட பதில் மட்டும்தான் உன் மனசுக்குள்ள ஏறிச்சா, இல்ல இன்னும் வேற என்னென்ன ஏறி இருக்குன்னு நானும் பாக்குறேம்மா. சார், அப்படி இல்லை சார். வெற்றி கேள்வி கேட்கும் போதும் அஞ்சலி பக்கத்துல இருந்தாங்க. வேதா மேடம் கேள்வி கேட்கும் போதும் அஞ்சலி பக்கத்துல தான் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல மனப்படமா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுதுப்பா. அதை விட என் பொண்ணு அஞ்சு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சார், ஆஃபீஸ் முடிஞ்சு இப்பதான் வந்தேன். நான் ரூமுக்கு போறேன். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன் சார். என்ன மாறன், சும்மா சாரு மோருன்னு சொல்லிக்கிட்டேன். சார் மோர்லாம் சொல்லி எங்க கிட்ட இந்த டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணாத. எனக்கு எப்படி ஒரு மாமாவோ அப்படிதான் உனக்கு ஒரு மாமா. மாப்பிள, என்ன மாமா நான் சொல்றது சரிதானே? நீங்களும் அதானே சொல்ல வரீங்க? ஆமா மாமா, நீங்க அதான் சொல்லுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா மம்மியே மாறன் கிட்ட எனக்கு இனிமே நீ அம்மான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. மேடம்லாம் கூப்பிடாத, நீ அம்மானே கூப்பிடுன்னு. ஆனா இவன் தான் லூஸ் மாதிரி சும்மாமா மேடம் மேடம் கூப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் ஆபீஸ்ல மட்டும் தான் மாமா. வீட்டுக்கு மம்மி வந்ததும் பாருங்களேன், அம்மானு தான் கூப்பிடுவானே. அது சரி, இவங்க எதுக்கும் பிளான் பண்றான் போல இருக்கேன். வெற்றி, அது என்ன இப்ப என்ன சொல்ல போறேன்? அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல போறியா? நீ அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க விட்டுருவோமா? மம்மியே உன்னை அம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. மாமாவும் உன்னை அப்படிதான் சொல்லுவாரு. மம்மியோட அண்ணா உனக்கு மாமா தானே? ஏன் இந்த இப்ப நான் இருக்கேன், எனக்கு இவர் மாமானா என் ஃப்ரெண்டு சக்திக்கு இவர் மாமா தான். அவனுக்கே இவர் மாமானா அப்ப உனக்கும் இவர் மாமா தானே? என்ன மாமா நான் சொல்றது சரிதானே? நீங்க என்ன மாமா சொல்றது? நீங்க சரிதான் சொல்லுவீங்களே, எனக்கு தெரியும் மாமா. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இல்ல மாப்பிள, அது வந்து எனக்கு தெரியும் மாமா உங்களை பத்தி. நான் இப்ப உங்களை மாமான்னு கூப்பிடுறேன்னா என் ஃப்ரெண்டுங்களான இவனுங்களும் உங்களை மாமான் தான் கூப்பிடணும். அதுதானே மாமா நீங்க சொல்ல வரீங்க? எனக்கு நல்லா தெரியும் மாமா. அட, நான் ஒருத்தன் நானே உங்களை மாமா மாமா கூப்பிட்டு இருக்கேன். இவனுக்கு கூப்பிட்டா தானே உங்களுக்கும் திருப்தியா இருக்கும். இந்த இப்ப கூப்பிட வச்சிடறேன் மாமா. ஏ மச்சா, என்ன நல்லா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ எங்க மம்மி எனக்கு மம்மினா உனக்கும் மம்மி தானே? எங்க டாடி எனக்கு டாடினா உனக்கும் டாடி தானே? அப்போ எங்க மாமா எனக்கு மாமானா உனக்கும் மாமா தானே மச்சி? மச்சான், இதுல என்ன மச்சா சந்தேகம்? உங்க அம்மாவை நான் அம்மா தான் கூப்பிடணும். நான் தான் சும்மா பேருக்குனாலும் அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்கேன். இனிமே மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க அம்மா எனக்கும் அம்மா, உங்க அப்பா எனக்கும் அப்பா. அப்ப அந்த வகையில உனக்கு இவர் மாமானா எங்களுக்கும் இவர் மாமா தானே? நான் இனிமே உன்ன மாதிரி இவர் மாமான்னு கூப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன் மச்சி. நீ முடிவு பண்ணாமலா இருப்பான்? முடிவு பண்ணி தானே பொண்ணையா கரெக்ட் பண்ணியிருக்கான். மச்சி, என்ன மச்சி? வெண்ண மச்சி,
சரிடா, இதுக்கப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு நீயும் என்ன மாதிரி வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிடு. கூப்பிடலாமே, கூப்பிடலாமே. செருப்படி விழுமாடா. செருப்படி தானே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா லவ்னு வந்துட்டா செருப்பு நானு கலக்க மாறினானு எல்லாத்துலயும் வாங்கிதானே ஆகணும். கூப்பிடு, பார்த்துப்போம். மச்சி, ஏதாவது வந்தா காப்பாத்து மச்சி. இதான் ஆசைப்பட்டோம். மாமா கிட்ட உன்னை பத்தி பெருசா பேசணும்னு என்னால முடிஞ்சது பண்ணிருக்கேன். சரி, இன்னும் என்னடா யோசனை? நீ கூப்பிடுறா. எங்க மாமாலாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. என் மாமாக்கு பறந்து விரிந்த மனசு. யார் வேணாலும் மாமான்னு கூப்பிடலாம். அதை பத்தி அவர் கேர் பண்ண மாட்டாரு. கூப்பிடுறான். அதுல நீங்க வந்து என் ஃப்ரெண்டுங்க வேற. கூப்பிடு மச்சி. மச்சான், நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது என்ன கூப்பிடாம இருப்பேனா? கூப்பிடுறேன். கடவுளே, எது நடந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். மாமா, என்ன மாமா அவன் கூப்பிடறான், பதில பேசாம இருக்கீங்க? அவன் கூப்பிடுறது சரிதானே மாமா? யோ மாப்பிள, இந்த மாமனுக்கு எதுவும் தெரியாது. தலையில மிளகா அரைச்சலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. யோ மாப்பிள, உன் வயசு என் அனுபவம்யா. எவ்வளவு தூரம் இந்த கதை போகுதுன்னு நானும் பாக்குறேன். இவ்வளவு தூரம் போகுதுன்னு போகட்டும். மாமா, என்ன மாமா எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் என் ஃப்ரெண்டுங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் மாமா. மாமான்னு கூப்பிடலாம்ல மாமா? அதுக்கு என்னையா மாப்பிள, உன் ஃப்ரெண்டுங்க நம்புது அவங்களும் இந்த வீட்டு பிள்ளைங்க தானே. உன்ன மாதிரியே அவங்களும் என்ன மாமானே கூப்பிட்டு போட்டோம். நீ கூப்பிடியா? மாமா, நிஜமா மாமா சொல்றீங்க? ஐயோ மாமா, நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா. மாமா, மாமா. மச்சி, ரொம்ப ஓவரா போறேன்னு எதையாவது சொதப்பி வைக்காதுறோம். என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாதான். மாமா எது போனா போட்டோன்னு எனக்காக ஒத்துக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கி வாசி மச்சி. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? இப்ப பாரு மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ். இருக்கட்டும்யா, இதுல என்ன இருக்கேன்? மாமா தானே கூப்பிடுறேன். நான் என்னமோ உனக்கு எதுவும் எடுத்து கொடுத்துற மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்றேன். அப்படி கொடுக்கும்போது இந்த தேங்க்ஸ் நான் வாங்கிக்கிறேன். சரியா? சரிங்க மாமா, சரிங்க மாமா. நீங்க இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டீங்க, அதுவே போதும். சரி வெற்றி, நான் ரூமுக்கு போறேன். என்ன மரன் ரூமுக்கு போறேன்ற? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டு ரூமுக்கு போறேன்னு சொல்றேன். இப்ப சக்தியை பார்த்துல, சக்தி எப்படி வாய் நிறைய எங்க மாமா மாமான்னு கூப்பிட்டான். இப்ப நீயும் அந்த மாதிரி மாமாவை மாமான்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ரூமுக்கு போ. டேய், நானும் இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் போறேன். அதான் வெற்றி சொல்றான் இல்லையா? வெற்றி சக்தி மாதிரி தான் நீயும் எனக்கு. தாராளமா நீ என்ன மாமான்னு கூப்பிடலாம். கூப்பிடு. இல்ல சார், அது வந்து நீ என்ன மாமான்னு கூப்பிடுறதுலாம் வெற்றிக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. இங்க இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படணும்னா நீ கண்டிப்பா என்ன மாமான்னு கூப்பிடலாம். கூப்பிடியா? அட, இன்னும் என்ன மாறன் யோசனை? கூப்பிட மாறன். எங்க மாமாவே சம்மதிக்கும் போது இவன் வேற ஒருத்தன் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். டேய், கூப்பிடுடா. கூப்பிடுறேன் வெற்றி. அது அது வந்து அது இன்னும் என்னையா யோசனை? என் வேதாவே ஒன்று அவளை அம்மான்னு கூப்பிட சொல்லிட்டான். அப்புறம் நான் மட்டும் என்னையா சொல்ல போறேன்? நீயும் வாய்னது என்ன மாமான்னு கூப்பிடலாம். கூப்பிடியா? சரிங்க மாமா. மறுபடியும் கூப்பிடியா? சரிங்க மாமா. ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய் மாமங்கிற உரிமை பெருமை இருக்கு. அவனுக்கு அப்பனாவும் அவன் பெற்ற பிள்ளைக்கு தாய் மாமனாவும் இருந்து கடைசி வரைக்கும் கட்டி காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை. சிவா, என்ன பண்றீங்க? அப்பவே சைட்ல இருந்து கிளம்பியாச்சு. இந்த டைமுக்குலாம் வீட்டுக்கு வந்திருக்கணும். இன்னும் என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. சிவா எங்க போயிருப்பாரு? என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. வீட்டுக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது. ஒருவேளை பாட்டி ஏதாவது கிளம்பிட்டாரா? சீச்சி, சிவா நம்ம கிட்ட சொல்லாம போக மாட்டாரே. அப்படி சார் மட்டும் பாட்டிக்கு போயிருக்கட்டுமே. வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. சிவா, வீட்டுக்கு வாங்க, அப்புறம் வச்சிருக்கேன் கச்சேரி. அண்ணா வாண்ணா. எப்போ ஊர்ல இருந்து வந்த? சாரிண்ணா, வெற்றி சொன்னான் நீ ஊர்ல இருந்து வந்துட்டேன்னுட்டு. சாரி. சிவா வந்ததும் நான் உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். சிவா வரலையே, நான் அந்த மைண்ட்ல இருந்துட்டேண்ணா. வாண்ணா, வந்து உட்காருண்ணா. இருக்கட்டும் வேதாமா. என்னாச்சு? இன்னும் மாப்பிள்ள வரலையா? ஆமாண்ணா, இன்னும் மாப்பிள்ள வீட்டுக்கு வரலாம். அதான் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணா சார் பிக் பண்ணவும் மாட்டேங்கிறாரு.
அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேதா, ரெண்டு பேரும் ஒன்னதான கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கறதா வெற்றி மாப்பிள்ள சொன்னாரு? ஆமாண்ணா, 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இடைக்கா அந்த மாதிரி இருந்தது. அதான் நான் வீட்டுக்கு போறேன்னு சிவா கிட்ட சொல்லிட்டு முன்னாடி கிளம்பிட்டேன். சிவா நீ போ, நான் பொறுமையா வரேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் ஆளை காணும். மாப்பிள்ளை இன்னும் என்னதான் பண்றாருன்னு தெரியலையே. வந்துருவாரு வேதா, மாப்பிள்ள கண்டிப்பா வந்துருவாரு. மாப்பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. ஆமாண்ணா, உன் மாப்பிள்ளை நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீ வேற அவருக்கு சப்போர்ட்டா? அப்பவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளை காணும். வரட்டும், வந்ததும் சிவாக்கு இருக்கு. நீ மாப்பிள்ளை அது இதுன்னு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த அப்புறம் தான் உனக்கும் இருக்கணும். உங்க இடத்துக்கு நான் வரலாமா? வேதா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கதான் வந்தேன். சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? எதை பத்தி? ஒன்றும் இல்லை வேதா, வேலைக்கு புதுசா ஒரு பையனை சேர்த்திருக்காங்க. அதான் வெற்றி மாப்பிள்ள சொல்லி கூட ஒரு பையனை சேர்த்துக்கேன். யாரு? மாறனை பத்தி கேக்குறியா? அண்ணா, நீ மாறனை பத்தி தானே கேக்குற? ஆமா வேதா, மாறனை பத்தி தான் கேட்கறேன். அந்த பையன் யாரு, என்ன ஊரு, என்ன பேரு எல்லாம் தெரியுமா? எல்லாம் விசாரிச்சுதான் வேலைக்கு சேர்த்திருக்கியா? அண்ணா, மாறனை பத்தி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. மாறனோட பேரு மாறன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது. எதுவும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படலாம். அது மட்டும் இல்லை, மாறனை கூட்டிட்டு வந்தது நம்ம வெற்றி. வெற்றி சொன்னதுக்கப்புறம் நான் என்ன விசாரிக்க வேண்டியது இருக்கேன்? எனக்கு எதுவும் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா. அது மட்டும் இல்லைண்ணா, மாறனை பார்த்தா என்னமோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவனை நான் பார்த்து என்ன அவன் ரொம்ப நாள் நம்ம கூட இருந்த மாதிரி எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வுண்ணா. என்னமோ மாறன் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வுண்ணா. என்ன வேதா, என்னமா சொல்ற? ஆமாண்ணா, எனக்கு என்னன்னு தெரியல. மாறனை பார்த்ததும் எனக்கு வெற்றியோட ஃபீலிங் மாதிரி வருது. மாறன் எனக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு வருதுண்ணா. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் என்னமோ எனக்கு மாறனுக்கும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்க மாதிரி உள்ளுக்குள்ள என்னமோ ஃபீல் ஆகுதுண்ணா. அது மட்டும் இல்லை, மாறன் தள்ளி இருந்தா எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால தான் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், இங்கேயே இந்த வீட்டுல இருன்னு நான் தானே சொன்னேன். ஆனால் இதெல்லாம் என்ன உணர்வுன்னு எனக்கு பெருசாக சொல்ல தெரியலண்ணா. வேதா, என்னமா? அண்ணா, நீ இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நானும் இதை பற்றி சிவா கிட்ட நிறைய பேசிட்டேன். இன்னும் எனக்கு பண்ணுது சிவா, மாறன் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு தோணுது. ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியலன்னு சிவா கிட்டே சொல்லிட்டேண்ணா. உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு தோணுன அதே உணர்வு தான் சிவாவுக்கு தோணுதுன்னு சொன்னார். என்னண்ணா, எங்க 2 பேர் இருக்கீங்க? ஒன்றை போல இப்படி தோணணும்? என்ன எனக்கு என்ன தோணுச்சோம் அதுதான் வேதாக்கும் சிவா மாப்பிளைக்கும் தோணியிருக்கேன். ஒருவேளை இது அதுவா இருக்குமோ? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல மாறனை பத்தி விசாரிக்கணும். மாறன் எந்த ஊரு, அவனோட அம்மா பேர் என்னன்னு கண்டிப்பா முதல்ல விசாரிக்கணும். அதை விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் மற்றதை பத்தி நம்ம யோசிக்கணும். முதல்ல விசாரிக்கிறேன். ஹாய் மம்மி. ஹாய் வெற்றி டார்லிங். என்ன சார் மார்னிங் வந்து பார்க்கவே இல்லை, ரொம்ப பிஸியா? ஏன் மம்மி, நாங்களே வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கோம், பிஸி? ஆமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மம்மி, உங்களை தான் மார்னிங்லேருந்து பார்க்கவே முடியறதில்ல. நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க மம்மி. வெற்றி டார்லிங், ஐம் ஆல்ரெடி டோல்ட் யூ நோ, குரோம்பேட் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் சைட்டா நீ மேனேஜ் பண்ணிக்கணும் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் பார்க்கலாம்ல, மம்மிக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. பாரு, டாடியும் இங்கே அங்கன்னு ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கும் வயசாகுது. இனிமே எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும், தெரியுங்களா? மம்மி, இதுக்கப்புறம் இதான மம்மி பார்க்க போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு என்ஜாய் பண்ணலாமேன்னு நினைச்சேன். ப்ளீஸ் மாம். அட ஆமா வேதாமா, மாப்பிள்ள நல்லா என்ஜாய் பண்ணட்டுமே, அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணட்டும். இதுதானே நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வயசு. இந்த வயசுல போயிட்டு இந்த மேனேஜ் பண்ண இது பண்ண அது பண்ணு, இந்த வயசுல போயிட்டு நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பாரு, சைட்டை போய் பாரு, அதை மேனேஜ் பண்ணிக்க இதை பண்ணிக்கன்னு சொன்னா மாப்பிளைக்கு இது எல்லாமே கஷ்டமா தானே இருக்கும். என்ஜாய் பண்ற வரைக்கும் பண்ணட்டும். அதான் நான் இருக்கேன், மச்சான் இருக்காரு, அப்புறம் என்ன? அது சரிண்ணா. ஆல்ரெடி சிவா ரொம்ப செல்லம் கொடுத்து வெற்றி டார்லிங்க கெடுத்து வச்சிருக்காரு. இப்போ நீங்களுமா? நாங்க செல்லம் கொடுக்குறோமா? அது சரி வேதா, நீ தான் மாப்பிள்ளைய தாங்கிட்டு இருக்கேன். நீ என்னடா எங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்க? மாமா, எங்க மாமி எப்பவுமே அப்படிதான், எல்லாரும் முன்னாடியும் என்ன ஸ்ட்ரிக்டா கண்டிக்கிற மாதிரி கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் மாமி எப்படி என்ன பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. மாமி என்ன வேதா டார்லிங், கரெக்ட் தானே? வெற்றி டார்லிங், இப்படி நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளில சொல்லிட்டா எப்படி? இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடக்கூடாது, ஓகே? இது நம்ம 2 பேருக்குள்ளான சீக்ரெட்ஸ், நமக்குள்ளே தான் வச்சுக்கணும், ஓகே? அது சரி வேதா, இப்போ மாப்பிளைக்கு நீ செல்லம் கொடுத்தியா இல்லை நாங்க செல்லம் கொடுக்குறோமா? இதுலயே தெரிஞ்சு போச்சா யார் மாப்பிளைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கறதுன்னு?
மம்மி லவ் யூ மம்மி லவ் யூ ஸோ மச் லவ் யூ டி. வெற்றி டார்லிங், என்ன திடீர்னு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? அப்புறம் இருக்க மாட்டானா என்ன? அதான் ஆளாக்கு எதிர்க்க வந்து நினைச்சேன். அவனுக்கு அவன் ஆள் எதிர்க்க வந்து நின்னா ரெக்க கட்டி பார்ப்பான். இவனோட ஆளு இவன் வீட்டிலே இருக்கும்போது இவன் சந்தோஷத்துக்கு குறைச்சலாம். அதான் சாரு பரப்பரவன்னு பறக்கிறாரு. நத்திங் மம்மி, சும்மாதான். நீங்க சொன்னீங்களா அதான் அதுக்கு நான் ஹாப்பி ஹாப்பி தானே. சிப்பு ஆண்டி ஆண்டி சொல்லு என்ன? இல்லை ஆண்டி, உங்களுக்கு காஃபி கேட்டீங்களா? அது காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆண்டி. காஃபியா? அதுவும் நீ எடுத்துட்டு வந்திருக்கியா? இங்க பாரு, நீ எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? இல்லை ஆண்டி, அக்கா கிட்ட நீங்கள் காஃபி கேட்டிருந்தீங்க. அக்கா கொஞ்சம் கிச்சனில் வேலையாக இருந்தாலும் அதான் சரி கொடுக்க நான் கொண்டு போறேன்னு வாங்கிட்டு வந்தேன் ஆண்டி. இங்க பாரு, இந்த வேலைலாம் நீ பார்க்காத சரியா? ஆமா ஆமா, மருமகளை வரப்போறவெல்லாம் அதனால இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாதுடி. புரியுதாடி? மாமியார் சொல்றது கேட்டு நடந்துக்க. இல்லை ஆண்டி, பரவாயில்ல, அக்கா வேலையா இருக்கால, அதான் ஆண்டி கொண்டு வந்தேன். இதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆண்டி, நீங்கள் எடுத்துக்கோங்க. உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வரல, நீ கொண்டு வந்து கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த காஃபி கொடுக்கறது, எங்களுக்கு என்ன ஏது வேணும்னு பார்த்து கவனிக்கிறதெல்லாம், இந்த மாதிரி உரிமைகளாம் இந்த வீட்டு மருமகளுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த உரிமையெல்லாம் இந்த வீட்டு மருமக பார்த்தா போதும். நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இனிமே இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் எடுத்துக்காத, புரியுதா? இல்லை ஆண்டி, அது அக்கா. என் வீட்டு மருமக எப்போ கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் வாங்கிக்க தயார். அதுக்காக நீ இடையில வந்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் அ கெஸ்ட், ஓகே? ஒரு 2 to 3 days இங்கே ஸ்டே பண்ண வந்த கெஸ்ட் தான். ஸ்டே பண்ண வந்தோமா, இருந்தோமா, பார்த்தோமா, போனோமான்னு இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமான வேலைலாம் பார்க்கக்கூடாது. இதை பார்க்கறதுக்கு என் வீட்டு மருமகளுக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஐ யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் சேனலில் பேச வந்திருக்கேன். ஆமாம், இது வரைக்கும் பேசி நம்ம வீடியோ கொடுத்ததில்ல. அதாவது கேரக்டர்ஸை வச்சு பேசியிருக்கோம், பட் நான் இதற்கு நேராக வந்து பேசினதில்ல. சாரிப்பா, 2 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதில் வீடியோ கொடுத்து. ஆமாம் டியர், சாரி. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேனலுக்கே நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் கொடுத்துட்டேன். பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய டைம் கொடுத்துட்டேன் இல்லையா? ராதேமனில் நிறைய எடிட்டிங்ஸு, அப்புறம் முறைமாமன் சீரீஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் அதுலேயே 4 சீரீஸ் பார்த்தீங்களா? அதையே வந்து நான் அதிக டைம் கொடுத்து கொண்டு வந்ததுனால என்னால் செகண்ட் சேனலில் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணி கொண்டு வர முடியல. இதுக்கப்புறமும் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுவேன்னு நான் உங்களுக்கு வாக்குறுதிலாம் கொடுக்கல. பட் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு 2 வீடியோவாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே வடியஸ்? ஏற்கனவே ஒரு எபிசோட் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு கேரக்டர்ஸ் நேம் மறந்து போயிருக்கோம். ஏன் கண்டிப்பாக ஸ்டோரியே மறந்து போயிருக்கோம். நான் தப்பெல்லாம் சொல்லலை, கண்டிப்பாக ஸ்டோரி மறந்துருக்கோம். ஏன்னா 2 months ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால கண்டிப்பாக ஸ்டோரியும் மறந்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்படி கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் டியஸ். ஓகேவா? ஓகே டியஸ், இன்னைக்கு கண்டென்ட் காதலை சீரிஸ் போட்டிருக்கேன், பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியஸ். இத்தனை நாள் கொடுக்காததுக்கு சாரி. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு 1-2 சீரீஸை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே டியஸ்? ஓகே, கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியஸ். ஓகே, இதுக்கு ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் டியஸ்.